அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபஅத். அப்போ நேற்று நம்ம இறைநேசர்கள், இறைநேசம், அப்போ தர்காவினுடைய விஷயங்கள் என்ன, அதை பற்றி புரிதல் எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நாம் சில விஷயங்களை பேசுவோம். இப்போ நம்ம ஒரு புரிதலுக்கு வரணும் இல்லையா? நம்ம ஒரு புரிதலுக்கு வரணும். இப்போ தர்கா என்பது என்ன? தர்கா என்பது ஒரு நல்லடியார்கள் இறந்த இடத்தில் அவர்களுடைய அந்த இடத்தை என்ன செய்கிறது, பாதுகாப்பாக வைக்கணும், பாதுகாத்து வச்சுக்கிறணும் என்பதற்காக வேண்டி சுற்றுச்சுவர்கள் கட்டப்பட்டு அதற்கு ஒரு அடையாளம் போல் கட்டப்பட்டு வைப்பது தான் தர்கா. இப்போ இங்கே தர்கா எப்படி ஹராம் ஹலால்ன்ற பேச்சுக்குள்ளே வருது அப்படின்னு சொன்னால், பெரும்பாலான மனிதர்கள், முஸ்லீம்கள் இந்த தர்காவை வழிபாடு என்று சொல்லுகிறார்கள். அது புழக்கத்தில் வந்த வார்த்தை. வழிபடுவது என்பது இறைவனுக்கு மட்டுமே சொந்தமானது. இறைவனை வழிபடுவதற்கு என்று பல வழிகள் இருக்கிறது, விதிகள் இருக்கிறது. இப்படித்தான் நாம் இறைவனை வணங்க வேண்டும், வழிபட வேண்டும் என்பது. மற்றவையெல்லாம் இறைவனை வழிபடுவது என்பது ஆகாது. இப்போ நம்ம பாத்ரூம்குள்ளே போகிறோம், அதுக்கு ஒரு துவா சொல்லப்பட்டிருக்கு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸ். அது என்னென்னா ஒரு பாதுகாப்பு கேட்குறது. இந்த சிறிய வகையான பெரிய வகையான ஷைத்தான்கள், ஜின்கள், பிசாசுகள் போன்றவற்றை விட்டும் அல்லாஹ் என்னைய பாதுகாத்துரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பாதுகாப்பில் கேட்டுட்டு போகிறோம். அது வழிபாடாகுமா அப்படின்னா அது வழிபாடாகாது. அது இறைவனிடத்திலே கேட்கக்கூடிய பாதுகாவல். இதை பாத்ரூம்குள்ளே போகும்போது ஓதிட்டு போகணுமா அப்படின்னா, ஏன் பாத்ரூம்குள்ளேனா பேய் பிசாசாக இருக்க போகுது? எப்பா, இன்னைக்கு காலத்தில் நீங்கள் பாத்ரூமை நவீனமாக பெட்ரூம்குள்ளே கட்டிட்டீங்க. நானும் தான் சொல்கிறேன், கட்டிட்டோம் நம்ம. ஓகே, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பாத்ரூம் எங்கே இருந்துச்சு? அப்போ பாத்ரூம் அப்படின்னா பாத்ரூம் கிடையாது. ஒரு ஊரில் ஒதுக்குப்புறத்தில் மக்கள் எல்லோரும் போய் வெளிக்கு இருந்துட்டு வருவாங்க இல்லையா? அந்த இடம் ஒரு காடு கம்மாய் மாதிரி பக்கத்தில் இருக்கும். அதிகாலையிலேயே பெண்கள் போயிட்டு வந்துடுவாங்க, விடிஞ்ச பின்னாடி ஆண்கள் போவாங்க. அதுதான் வெளிக்கு இருக்கக்கூடிய கழிப்பிடம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தது. இப்போ இந்த பெரும்பாலான நாய்கள் எல்லாம் எங்கே சுற்றும்? இப்போ நாயாக இருக்கட்டும், பன்றிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரியான மிருகங்கள் எல்லாம் அதிகமாக அது சுற்றி திரிவது எங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வனாந்தரமான காடு கம்மாய் பகுதிகளில் சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ ஜின்களும் அதிகமாக எங்கே இருக்கக்கூடிய பகுதின்னு சொன்னால் இந்த மாதிரியான மனிதர்கள் வராத அதிகமாக இருக்கக்கூடிய ஒதுக்கு பகுதிகள். அப்போ ஒரு இரவு நேரத்தில் காலையில் 4 மணிக்கு நம்ம ஒரு வெளிக்கு இருக்கிறதுக்கு போகிறாங்க அப்படின்னா பயம் இருக்குமா இருக்காதா? அங்கே ஏதாவது ஒரு கெட்டது இருக்குமா இருக்காதா? நல்லது இருக்குன்னா கெட்டதும் இருக்கும். மனுஷன் இருக்கான்னா ஜின்னு இருப்பான், ஜின்னு இருக்கும். அப்போ அதுக்காக வேண்டி ஒரு பாதுகாப்பை தான் இந்த துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸ். நான் சிறிய வகையான பெரிய வகையான பேய் பிசாசுகளை விட்டும் ஜின்களை விட்டும் பாதுகாப்பு கேட்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு ஓதிக்கிட்டு போகிறது. அதை இன்னைக்கு நம்மளுடைய பெட்ரூமில் இருக்கக்கூடிய பாத்ரூம்குள்ளே போகிறதுக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம், பண்ணி தான் ஆகணும். பெரும்பாலாக இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நான் நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. வனாந்திரமான பகுதிகளில் இரவு நேரங்களில் போகும்போது ஒரு பயம் மனிதனுக்கு இருக்கும் இல்லையா? அப்போ இறைவனை கொண்டு ஒரு பாதுகாப்பு கேட்கும்போது அந்த பயம், அந்த அச்சநிலை நமக்கு என்ன செய்யும், மாறும். இப்போ எதுக்காக இதை நான் விளக்கி சொல்கிறேன்டா, இது ஒரு வழிபாடா? இப்படி நம்ம கேட்கறதுக்கு பேர் என்ன? அல்லாஹ் வணங்குறதா? அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு கேட்கறது. அப்போ இது வழிபாடுக்குள்ளே வராது. அல்லாஹ்வை வணங்குறது வேற, வெளிக்கு இருக்க போறன்றதுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்கறது வேற இல்லையா? அப்போ அல்லாஹ்வை கொண்டு, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு செயல்படக்கூடிய அத்தனையுமே வழிபாடுக்குள்ள வருமா? வராது. அப்போ நம்ம இந்த புரிதலுக்கு முதல்ல வரணும். இப்போ இந்த தர்கா அப்படிங்கிறது ஒரு நல்லடியார்கள், நல்லவர்கள், இறைவனுக்காக வேண்டி வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து அர்ப்பணித்து சதாவும் இறை சிந்தனையில் வாழ்ந்த மனிதர்களுக்கு நாம ஒரு இறை நேசர்கள்னு சொல்றோம். இறை நேசர்கள் 4 வகைப்படுவாங்க, பேர் மினிமம். ஒரு சில பேருக்கு அந்த 4 வகையை மட்டும் சொல்றேனே. தான் இறை அடியான், அதாவது நம்ம இறைவனுடைய ஸ்பெஷலான ஒரு அடியான் அப்படின்றது தனக்கும் தெரியும், ஊருக்கும் தெரியும். இது ஒரு வகை. 2வது வகை, தனக்கு தெரியாது ஆனா ஊருக்கு தெரியும். ஒரு நிலையில் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் பெரிய நல்ல அடியான்னு தெரியும். ஆனால் மற்றவங்க சொல்ல ரொம்ப நல்லவருப்பா, அவர் சிறப்பான மனுஷன்ப்பா, அவங்ககிட்ட போய் நம்ம என்ன செய்யலாம், ஒரு துவா செஞ்சுட்டு வருவோம்
அவங்க கிட்ட போய் துவா செய்ய சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்கு தெரியாது, ஆனால் மக்கள் விளங்குவாங்க. அவங்க ஒரு சிறப்பான ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி மக்கள் விளங்குவாங்க. மூணாவது, தனக்கும் தெரியாது மக்களுக்கும் தெரியாது. நாலாவது, தனக்கு தெரியும் மக்களுக்கு தெரியப்படுத்த மாட்டார்கள். இப்படியான பேசிக் 4 வகை இருக்கு. அப்போ இந்த உலகத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நல்லடியார்களை கொண்டுதான் இந்த உலகத்தினுடைய நீதியை, ஆட்சியை நிலைநாட்டுகின்றான். இப்போ நம்ம எதுவாக இருந்தாலும் அல்லாட்ட தானே கேட்கணும். எதுக்கு அல்லாவுக்கும் நமக்கும் நடுவில் ஒரு மீடியேட்டர் அப்படின்னு நம்ம கேட்குறோமா? சரி, இப்படி வச்சுக்கிடுவோம். இப்போ எதுவாக இருந்தாலும் அல்லாட்ட தான் கேட்கணும்னா, அப்போ அல்லாட்ட கேட்கறதுக்குன்னு எதுவும் ஸ்பெஷலான கோரிக்கைகள் இருக்கா? இல்லை எல்லாத்தையுமே அல்லாட்ட தான் கேட்கணும்? முதல்ல அந்த கேள்விக்கு நம்ம ஒரு விடை எழுதுவோம். சும்மா இப்போ நிறைய பேர் எல்லாத்தையும் அல்லாட்ட தான் கேட்கணுன்றான். வீட்டில் போனால் அம்மா சாப்பாடு வைங்கன்றான். சாப்பாட்டில் உப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சு, கம்மியாக இருந்துச்சுன்னா பொண்டாட்டிக்கிட்ட என்னடி உப்பு போடலையா, உப்பு கம்மியாக இருக்குன்னு கேட்குறான். அன்பு பிள்ளைங்கள்ட்ட கேட்குறான். அறிவை ஆசிரியர்கிட்ட கேட்குறான். அனுபவத்தை வெளியே உள்ள மக்கள்கிட்ட கேட்குறான். காசு வேணும்னா முதலாளிகிட்ட அட்வான்ஸு சம்பளம் கொடுங்க, காசு கொடுங்கன்னு கேட்குறான். கடையில் போய் அரிசி பருப்பு கொடுங்கன்னு கேட்குறான். இப்போ இது எல்லாத்தையுமே எனக்கு தெரிஞ்சு இந்த பேசிக்கான விஷயங்கள், இந்த அத்தியாவசிய தேவைகள் எதையுமே என்ன செய்யறதில்ல, அல்லாட்ட கேட்குற ஒரு மனிதனை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அல்லா எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுன்னு நான் கேட்டு பார்த்ததில்லை ஒருத்தர். அல்லா எனக்கு தாகமாக இருக்குது தண்ணி வேணும் அப்படின்னு அல்லாட்ட கேட்டு தண்ணி வாங்கி குடித்தவனா நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. இந்த அல்லாட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிற நபர்கள் யாராவது இப்படி உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சுன்னு சொன்னால், நான் எனக்கு பசிச்சா அல்லாட்ட கேட்பேன், அல்லா தான் எனக்கு வானத்துலேருந்து எனக்கு சாப்பாடு இறக்கி தந்திருக்கான், எனக்கு தண்ணி வேணும்னா அல்லாட்ட தான் கேட்டிருக்கேன், அல்லா தான் எனக்கு குடிக்க தண்ணி கொடுத்தான் வானத்துலேருந்து இறக்கி அப்படின்னு உங்களை யாருக்காவது கேட்குறவங்களில் அனுபவங்கள் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கள். உங்களை சந்திக்க நான் ரொம்ப பிரியப்படுறேன். ஏன்னா என்ன அனுபவத்தில் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததில்லை. சரிங்களா? அப்போது ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன், அல்லாட்ட கேட்டால் அல்லா சாப்பாடு இறக்கியிருக்கான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். குரான் பேசியிருக்குது. மூசா நபியோடைய கூட்டத்தினர்கள் எங்களுக்கு பசிக்குது சாப்பாடு வேணும்னு கேட்கும்போது வானத்திலேருந்து தட்டாக சாப்பாடு இறங்கிச்சு. இது நான் நம்புறேன். ஏன்னா வானத்திலேருந்து இறக்குற சக்தி அல்லாவுக்கு இருக்குங்க. நான் இல்லைன்னுலாம் சொல்லலைங்க. நான் குரான்ல தான் கேள்விப்பட்டிருக்கேன். வானத்திலேருந்து தண்ணி இறங்கினதும், வானத்திலேருந்து மண்ணு செல்வான்ற உணவு இறங்கினதும், குடிக்க தண்ணி வேணும்னு கேட்டோன்னா பாறையிலேருந்து அல்லா தண்ணி வெளிப்படுத்தி கொடுத்ததும், போகிறதுக்கு பாதை வேணும்னு சொன்னோன்னா 2 கடலை பிளந்து அல்லா பாதை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததையும் நான் குரான்ல தான் படிச்சிருக்கேன். எனக்கு நேரில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அதனால் கேட்குறேன், உங்களை யாருக்காவது இந்த மாதிரி வானத்திலேருந்து இறங்கியிருந்தா சொல்லுங்கள். உடனே உங்களை நான் சந்தித்து நான் உங்களிடத்துல ஒரு முசாஃபா செஞ்சு கொள்கிறேன். ஏன்னா எனக்கு ஆசையாக இருக்குது அப்படிப்பட்ட நபரை நேரில் பார்ப்பதற்கு. ஹைர். அப்போது இப்போ நான் என்ன கேட்க வந்தேன் அப்படின்னா, அல்லாட்ட கேட்கறதுக்குன்னு எதுவும் குறிப்பிட்ட கோரிக்கை இதுதான் அல்லாட்ட கேட்கணும், இது இல்லாத எதையுமே மனுஷன்ட்ட தான் கேட்டுக்கணும் அப்படின்னு ஏதாவது பிரிச்சறிஞ்சு வச்சிருக்கிறீங்களா? இல்லை ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் அல்லாட்ட தான் கேட்கணும். அப்படி ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையுமே அல்லாட்ட தான் கேட்கணும்னா, நான் சொன்ன மாதிரி இந்த சாப்பாடு தண்ணி விஷயங்கள்லாம் யார்கிட்ட கேட்குறோம்? சம்பளத்தை யார்கிட்ட கேட்குறோம்? கடையில் போய் கடைக்கார்ட்ட நம்ம என்ன கேட்குறோம்? நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு, நம்ம உட்காந்து அல்லாவை கூப்பிட்றோமா, டாக்டர்கிட்ட ஓடுறோமா, ஆம்புலன்ஸை கூப்பிட்டு? ஆக என்னுடைய பார்வையில் இன்று வாழக்கூடிய மக்கள், முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய பெரிய பெரிய தொழுகையாளர்களும் சரி, பெரிய பெரிய இமாம் சாப்புகளும் சரி, ஆலிம்களும் சரி, உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் ஒரு 2 நாளைக்கு தன்னுடைய தெரிந்த வைத்தியத்தை பார்க்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சரியில்லைன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்த்து உடம்புக்கு என்னவோ செய்து என்னன்னு பாருங்கள் டாக்டர்னு கேட்குற வழக்கத்தை தான் நான் பார்க்குறேன். இங்கே அல்லாட்ட தான் கேட்கணும்னு சொன்ன நபர்கள் யாருமே இது வரைக்கும் அல்லாட்ட டைரெக்டாக கேட்டு எனக்கு புரியல, என்ன இவங்க அல்லாட்ட கேட்குறாங்க, என்ன அல்லாட்டேருந்து வாங்கிட்டாங்கன்னு. அப்போ மனிதர்களே சம்பந்தப்படாத வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்களா அல்லாவை தான் கேட்கணும்னு நான் சொல்கிற நபர்கள்? அப்போ அதை ஃபஸ்ட்டு நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கிறணும்னு நான் விரும்புகிறேன். ஆக அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு தேவையானதை இந்த பூமியில் நான் எல்லாத்தையும் படைச்சி வச்சுருக்கேன், பசிச்சுதுன்னா சோறை போட்டு சாப்பிடு, பசி சரியாக போயிடும். தாகம் வந்துச்சா தண்ணியை குடி, தாகம் அடங்கிடும். சத்து குறைவாக இருந்தால் சத்துக்கு உண்டானதை சாப்பிடு, சத்து வந்துடும். இதை தான் அல்லாஹ் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேனே ஒழிய என்கிட்ட கேளு, அல்லாஹ் என்கிட்ட கேளுன்னு சொல்கிறான். அல்லாஹ் எப்படியா கொடுக்குறான்? அல்லாஹ் சொல்கிறான் என்கிட்ட கேளுன்னு. நம்ம அல்லாட்ட கேட்கணும். ஆனால் அல்லாஹ் எதன் மூலியமாக கொடுக்குறான் அதை முதல்ல நம்ம இந்த முரண்பாடோடு பேசக்கூடாது. அல்லாட்ட தான் கேட்கணும்னா ஆமாம் அல்லாட்ட தான் கேட்கணும். அப்போ அல்லாஹ் வானத்துலேருந்து சாப்பாடு இறக்குற வரைக்கும் நீ உட்காந்துட்டா இருக்க. அப்போ ஒரு வாய் சாப்பிடு, நம்ம சாப்பிட்ற வரைக்கும் அல்லாஹ் வானத்துலேருந்து இறக்கணுமே, அல்லாட்ட தான் கேட்கணுங்க. ஆனால் அல்லாஹ் எப்படியா தரேன்னு சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸில் குதுசி இருக்கு, குல் யா இபாதி, என்னுடைய அடியார்களே. அதாவது அதனுடைய விளக்கம் என்னென்னா,
நீங்க ஏதாவது ஒரு இடத்துல போய் திக்குமுக்கு தெரியாம வழி தெரியாம மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, அயுனூனி யா இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று கேளுங்கள்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இது ஹதீஸுல் குதுசி. அப்போ அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எனக்கு உதவி செய்யுங்கள்னு கேளுங்கன்னு அல்லாஹ்வே சொல்றான். அப்ப நீங்க ஒரு இடத்துல போய் தன்னந்தனியா மாட்டிக்கிட்டீங்க, எப்படி இந்த சிக்கல்ல இருந்து வெளியே வர்றதுன்னு தெரியல, இந்த இடத்துல இருந்து எப்படி நம்ம வழிக்கு போறதுன்னு தெரியல, ஒரு 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 இக்கட்டான ஒரு சூழல்ல மாட்டிக்கிட்டீங்கடா, என்னுடைய நல்லடியார்களை நீங்கள் உதவிக்கு அலையுங்கள்னு சொல்லி அல்லாஹ் சொல்ற போது நாம அல்லாஹ் மட்டும்தான் கூப்பிடுவோம்னு சொன்னால் இது எந்த வகையில இது சரியாகும்? அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை உதவிக்கு கூப்பிடுவது என்பது இயல்பு தானே. இப்ப நாமளே ஒரு ஹெல்ப்ன்றதை நம்ம சக மனுஷன் தானே கேட்கிறோம். இப்ப இங்க கேட்கறதுனால நம்ம அல்லாஹ்வை தான் உதவிக்கு கேட்கணும், அல்லாஹ்வை தான் எதுவா இருந்தாலும் கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஈமானுடைய விஷயத்துல நம்ம முரண்பாடு ஆகுறோம்னா அது இல்ல. இந்த பூமியில அல்லாஹ் தான் மனுஷனை படைக்கிறான், இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதுக்குன்னு ஒரு ஆணும் பெண்ணும் இல்லாம ஒரு குழந்தை பிறந்துட முடியுமா? அப்ப இந்த பூமிக்குன்னு ஒரு வரையறை இருக்குல்ல, இந்த பூமிக்குன்னு ஒரு ஷரத்து இருக்குல்ல, இது இப்படித்தான் இயங்கணும். சூரியனே உதிக்காம எப்படி அதிகாலை வரும்? அப்ப நீங்க ஃபஜ்ர் தொழுவணும்னாலே உங்களுக்கு வக்து வேணுமே. அல்லாஹ் தான் இருக்கானே எந்நேரமும். நைட்டு 1 மணிக்கு ஃபஜ்ர் தொழுவ வேண்டியதானே? அல்லாஹ் இல்லையான்னா யாருக்கு தொழுவுற? அல்லாஹ்வுக்கு தானே தொழுவுறோம். அப்ப அல்லாஹ் தான் இருக்கானேப்பா, எந்நேரமும் ஹயாத்தா இருக்கானே. நைட்டு 1:30 மணிக்கு நீ ஃபஜ்ர் நிறைவேற்ற வேண்டியதானே? அப்ப ஃபஜ்ர் நீ நிறைவேற்றுறதுக்கே உனக்கு வக்து வேணுமே. அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்? என்கிட்ட கேளு. ஆமா, நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும். எப்படியா அல்லாஹ் நமக்கு தருவான்? அடியார்கள் மூலியமா தான் தருவான். மன் லம் யஷ்குரின்னாஸ லம் யஷ்குரில்லாஹ். மனிதர்களுக்கு உபகாரம் இல்லாதவன், மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் இறைவனுக்கு நன்றி செலுத்தியவனாக ஆக மாட்டான். அப்ப ஏன் மனிதனுக்கு நன்றி செலுத்தணும்? ஏனென்றால் சக மனிதன்தான் நமக்கு உதவியாளனாக இருப்பான். அப்போ அல்லாஹ்வை தவிர்த்து வேற யார்கிட்ட உதவி கேட்கறது ஹராமு, ஹலாலு, இதெல்லாம் பேசுறதெல்லாம் நல்லா பேசலாம். ஆனா அறிவோட சிந்தனையோட அல்லாஹ் சொல்லி கொடுத்த அந்த பகுத்தறிவு நமக்கு எதுக்கு இருக்கு? மிருகங்களை போல் நடந்து கொள்ளக்கூடாது. லஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, லஹும் அயூனுன் லா யப்ஸுரூன பிஹா, லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, உலாயிக கல் அன்ஆம். அவங்களுக்கு காது இருக்கு, கேட்க மாட்டாங்க, கண்ணு இருக்கு, பார்க்க மாட்டாங்க, உள்ளங்கள் இருக்கிறது, ஆனால் அவர்கள் அறிவை தெளிவு பெற மாட்டார்கள். உலாயிக கல் அன்ஆம், அவர்கள் கால்நடைகளை மிருகங்களை போன்றவர்களாகிவிட்டார்கள். இல்லை, சில நேரம் மிருகங்களுக்கு கூட அறிவு சுயமாக இருக்கிறது. அதனால பல்ஹும் அதுல், மிருகத்தை விடவும் கீழே போய்விட்டான் மனிதன் என்று சொல்லுகின்றான் அல்லாஹ். அந்த இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. அப்போ அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்பது என்பது அதுதான் சரி. ஆனால் உதவியை நாம் அடைவது என்பது, அந்த உதவியை நாம் பெறப்படுவது என்பது ஒரு படைப்பால் தான் நம்மால் முடியும். படைத்தவனே டைரக்டா உதவி செஞ்சுட்டு போற அளவுக்கெல்லாம் இங்க இல்லை. புரிஞ்சுங்களா? ஸோ அதனால இப்ப தர்கா, ஏன்னா அதுதான் சொன்ன பார்த்தீங்களா, நான் டைம் எடுக்கும் நான் பேசுறதுக்குண்டு. இந்த ஒரு விளக்கத்தை சொல்றதுக்கே 15 நிமிஷம் ஆக போகுது. இப்ப இந்த தர்கா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நல்ல மனிதர்கள், ஒரு இறை சிந்தனையோடு வாழ்ந்த ஒரு நல்லடியார்களுடைய கபரை யாரும் எந்த விதத்திலும் சேதாரப்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர்களுடைய இடத்தை பாதுகாத்து வைப்பதுதான் அந்த தர்காவுக்கான உண்ட கட்டடம். அதை கட்டுறது ஹராமு அப்படி இப்படின்னு சொன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தர்கா இருக்கு, அப்புறம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தர்கா இருக்கு, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தர்கா இருக்கு, அப்புறம் இந்த ஒமான்ல நம்ம இருக்கக்கூடிய இவங்க இருக்காங்க இல்லையா, நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தர்கா இருக்கு. எல்லாருக்குமே இருக்கு, நல்லடியார்களுக்கும் தர்கா இருக்கு. தர்கா அப்படின்னு சொன்னா அந்த கபரை யாரும் சேதப்படுத்தி விடக்கூடாது, அதை எதை செஞ்சிடக்கூடாது, அதை ஏதாவது அவமரியாதை பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு சின்னதா ஒரு வேலி போட்டு பூட்டி வைக்கிறது, அதுதான் அந்த தர்கா. இங்கே தர்கா என்று சொன்னால் அங்கே நடக்கக்கூடிய அந்த சடங்கையும் சம்பிரதாயத்தையும் நினைத்து பார்க்கிறார்கள். அந்த தர்கா அது பின்னாளில் வந்த சில விஷயமும் அதை பத்தி நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அதுல நியாயமும் இருக்கு, அநியாயமும் இருக்கு. அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுல நியாயமும் இருக்கு, அநியாயமும் இருக்கு. சில செயல்களை செய்வது சரி, ஆனா அந்த செயலை செய்வதற்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த சடங்கு, அந்த சம்பிரதாயம் என்ற பேரில் அதை செய்யக்கூடிய அந்த அனாச்சாரியங்களை என்ன செய்யக்கூடாது, அது கொஞ்சம் ஓவரா தான் போகுது. ஹைர், அப்போ அல்லாஹ் இங்க நம்ம என்ன பார்க்கணும் தெரியுமா,
அதாவது அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை ஆயிடக்கூடாதுன்ற மாதிரி இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்பாட்டுகளின் காரணத்திற்காக வேண்டி அசலை கோட்டை விட்டு விடக்கூடாது. அதற்காகத்தான் நான் இவ்வளவு பேசுறேன். மனுஷங்க செய்யக்கூடிய இந்த செயல்பாட்டுக்காக இதனாலதான் எனக்கு முகம் சுளிக்குது தர்காக்கு போறதுக்கு அப்படின்னு சொல்றதுனால தர்கால எதுக்காக வேண்டி அந்த வழிமார்களை அங்கே பக்குவப்படுத்தி அங்கே ஒரு அந்த இடத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். இது யாருடைய வேலை? அல்லாஹ்வுடைய வேலை. இது எங்க சொல்றான் அல்லாஹ்? சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்றான். அந்த தர்கா இருக்க இடத்துல என்ன பண்ணணும்? பள்ளிவாசல் கட்டணும். தர்காக்கு மேலையா? தர்காக்கு மேல பள்ளிவாசல் கட்டக்கூடாது. தர்காவுக்கு பக்கத்துல பள்ளிவாசல் இருக்கணும். புரியுதுங்களா? இது ஒரு ஷர்த்து, வழிமுறை. ஆக ஏன் இதை நான் திரும்ப திரும்ப ரொம்ப நான் இதை சொல்றேன் அப்படின்னா, நமக்கு அறிவு வேண்டும் என்று சொன்னால் உட்காந்துக்கிட்டு அல்லா அல்லா அல்லான்னு சொல்ற அந்த அல்லாஹ் என்பதை விளங்க வேண்டும் என்று சொன்னால் கூட மதரசாவுக்கு போய் உஸ்தாது கிட்ட உட்காந்து அலிஃப் பேத்தே படிக்கணும், ஏபிசிடி கத்துக்கணும், நல்லபடியா நம்ம படிச்சு ரேங்க் வாங்கணும், ஒரு நல்ல ஒரு பெரிய படிப்பை படிக்கணும்னா நம்ம எல்கேஜில இருந்து ஸ்கூலுக்கு போகணும். இது எல்லாம் ஒரு கல்வியினுடைய முறைதான். அதுபோல இறைவனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இறைவனை அறிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் உண்டான இடத்திற்கு நாம் போக வேண்டும். அப்படி இறைவனை கற்பித்தவர்கள்தான் அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த தர்காவில் அடங்கி இருக்கக்கூடிய மகான்கள். இறைவனை கற்பிக்கக்கூடியவர்கள், இறை நேசத்தை அடையக்கூடிய வழிமுறைகளை கற்பித்து தரக்கூடியவர்கள் தான் அந்த மகான்கள். குருமார்கள் என்று சொன்னால் இறைவனை எப்படி நீ அடைய வேண்டும், ஒவ்வொருத்தனும் இறைவனை அடைந்தே ஆக வேண்டும். மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு. யார் தன்னுடைய உள்ளமையை, தான் யார் என்று ஒருவன் அறிந்து கொண்டான், அவன் தன் இறைவனை அறிந்து கொள்வான். அப்ப தான் யார் என்று அறிவித்துக் கொடுப்பதற்கு ஒரு ஆள் வேண்டும் அல்லவா? நான் யார், நீ யார் என்று தெரிந்து கொள்வதற்கு ஒருத்தன் வேணும் அல்லவா? அந்த ஒருவர் தான் அந்த மகான். இறை நேசத்தை அடைந்தவர்களால் தான் அந்த இறை நேசத்தை எப்படி அடைய முடியும் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். அதற்காகத்தான் அந்த வழிமுறைகள். அப்படிப்பட்ட அந்த இறைநேசத்தை அடைந்து பிறருக்கும் இறைநேசத்தை சொல்லிக் கொடுத்த அந்த உஸ்தாதுமார்களை, அந்த மகான்களை கண்ணியப்படுத்தி வைக்கக்கூடிய இடம்தான் அந்த அவர்களுடைய கபரை சுத்தி ஒரு வேலி மாதிரி போட்டு, அந்த காலத்துல வேலி காசு கொஞ்சம் வர 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 வேலியெல்லாம் கூட நமக்கு சரி வராதுன்னு சொல்லும் போது சின்ன சுற்றுச்சுவர், ஒரு அடையாள சின்னம், இப்படியாக வளர்ந்ததுதான் இந்த அமைப்பே தவிர இது மற்றபடி இஸ்லாத்துக்கு புறம்பானது, இது ஈமானுக்கு ஆபத்தானது, இது ஹராமு, இது ஷிருக்கு, இப்படின்னு எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்தால் அது தவறு. சரியான விளக்கத்தை நாம் அடையும் வரை நாம் ஒரு விஷயத்தில் ஒருத்தருடைய சொல்லை கேட்டு உடனே அந்த சொல்லில் நாம் என்ன செய்து விடக்கூடாது, ஒரு முடிவுக்கு விடக்கூடாது. சரிங்களா? ஏன்னா நாளைக்கு சொல்லி கொடுத்தவங்களாம் நம்ம கூட வரமாட்டாங்க. அல்லாஹ் நம்மளை கேட்கும் போது உனக்கு அறிவு இருக்குல்லன்னு தான் கேட்பான். அதுக்காக தான் நான் சொல்றேன், இன்ஷா அல்லாஹ் நான் சொல்வது ஒரு தெளிவு. இதை கேட்டு ஒரு தெளிவுக்கு நாம் வருவோம். சந்தேகம் இருந்தால் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, உங்களுக்கு நான் சந்தேகத்தை இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி நான் பேசி கிளியர் செய்கிறேன். ஆக அல்லாஹ் அவனை நாம் அடைவதற்கு, அவனை பற்றி புரிவதற்கு, அவனை அடைந்தவர்கள், அவனை புரிந்தவர்கள் நமக்கு சொல்லித்தர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அப்படியான ஒரு உஸ்தாத் இல்லாம, சொல்லிக் கொடுக்கறதுக்கு சரியான ஒரு ஆசான் இல்லாம நாம டைரக்டா குரானை படிச்சு அல்லாவை பார்த்துக்கலாம், அல்லாவிட்ட நம்ம 1-to-1 நானும் அல்லாவுமாவே இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு செயல்பாடுகள் எங்கும் இதுவரை நடந்தேறியதாக என்னுடைய அனுபவத்திலும் சரி, நான் படித்த வகையிலும் சரி கண்டதில்லை. இன்ஷா அல்லாஹ் நாளை இதை பற்றி இன்னும் தெளிவாக பேசுவோம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வ சய்யிதில் முர்சலீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.